Hello guys, welcome to this channel 12th standard and this video is for you. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா algorithmic strategies அப்படின்னு நினைக்கிறேன். And this is fourth chapterல ஒரு முக்கியமான கொஸ்டின் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். பட் இது சிம்பிளான கொஸ்டின் தான், இதனால் நம்ம ஈஸியாக நம்ம கதை மாதிரி போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவில் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த அல்காரிதம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்னா சொல்லலாம். எக்ஸ்பிளைன் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த அல்காரிதம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன் ரெண்டு விஷயம், இன்புட் அவுட்புட், ஃபைனைட்னஸ் டெஃபினைட்னஸ், எஃபெக்டிவ்னஸ் கரெக்ட்னஸ். எப்படின்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? சிம்பிளிசிட்டி ஃபீசிபிலிட்டி, லிட்டி அதுக்கடுத்து அங்கே ஃபைனைட் டெஃபினைட், எஃபெக்டிவ் கரெக்ட்னஸ். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது மூணும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அன்ஆம்பிகுவஸ், போர்ட்டபிள், இண்டிபெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இன்புட் அப்படிங்கிறது நான் கொடுக்குற வேல்யூ. ஸோ இன்புட் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த வேல்யூவை நீ எடுத்துக்கோ, ஏன்னா அதோடைய வேல்யூ 2 தான் அப்படின்னு நான் கொடுக்குறது தான் அது. அப்போ 0 அல்லது மோர் குவான்டிட்டிஸ் டு பி சப்ளை, எவ்வளோ வேல்யூஸ்னாலும் சப்ளை நம்ம கொடுக்கணும், உள்ளே கொடுக்கணும் அந்த அளவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவுட்புட் அப்படிங்கிறது என்ன, அட்லீஸ்ட் 1 குவான்டிட்டிஸ் ப்ரொடியூஸ். ஸோ ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னா அதுக்கு அவுட்புட் அப்படிங்கிறது தேவை. அதுக்கு ஒரு வேல்யூ, அப்போது நான் ஆடுன்னு கொடுக்குறேன்னா ஏவும் பிக்கும் வேல்யூ கொடுத்தேன், ஏ ப்ளஸ் பின்னா ஒரு வேல்யூவாவது எனக்கு வரணும், வேல்யூவே வராமல் இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து ஃபைனைட்னஸ் அப்படின்னா ஃபைனைட்னா அதிகப்படியான அப்படின்னு அர்த்தம். ஸோ அல்காரிதம் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதிகப்படியான ஸ்டெப்ஸோடு தான் என்ன ஆகணும், ஸ்டெப்ஸுக்கு அடுத்து தான் முடியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அல்காரிதம் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கும். ஸோ அல்காரிதம்னா என்ன அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் டு சால்வ் அ கிவன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் டு சால்வ் அ கிவன் ப்ராப்ளம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. ஸோ அந்த ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணணும். அது என்னன்னாலும் இருக்கலாம். ஸோ இப்போது 2 ப்ராப்ளமை ஆட் பண்ணணும்னா நான் எப்படி எழுதுவேன்னா, ஸ்டார்ட் பண்ணு, அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறது, என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அல்காரிதம். இப்போ அந்த அல்காரிதமை சின்னதாக ஆட் பண்ணுறது தான் என்னோடய ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன். ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரீட் பண்ணுங்கள், 2 வேல்யூ கொடுக்கணும், ஏபி, அது 2த்தையும் ரீட் பண்ணுங்கள். அதை ரீட் பண்ணிவிட்டு அது 2த்தையும் ஆட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து அதோடைய ஆன்சரை பிரிண்ட் பண்ணுங்கள், எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் அல்காரிதம். ஸோ அப்போ அது எல்லாம் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கணும். அதுக்கடுத்து அதை டெர்மினேட் ஆகணும், முடியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் ஆப்ரேஷன் ஷுட் பி வெல் டிஃபைன், எல்லா ஆப்ரேஷன்ஸும் நல்லா தெளிவாக இருக்கணும், கொடுத்துருக்கணும், கிளியராக கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஸ்கொயர் ரூட்டுக்கு -1 பாசிபிளே இல்லை, அது அக்செப்ட் பண்ணவே முடியாது, நம்மளாலே அக்செப்ட் பண்ண முடியாது. ஏதோ காம்ப்ளெக்ஸ் நம்பர், இமேஜினரி அப்படின்னு நம்ம மேக்ஸில் நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் ஏதோ ஒரு 0க்கு, அதாவது 1/0, 5/0 இந்த மாதிரியும் நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ இது எல்லாமே அன்அக்செப்டபிள், கிளியராக கொடுக்கணும், குழப்பி இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது அப்படின்னு இங்கே எக்ஸாம்பிளோடையே சொல்லியிருக்காங்க, கிளியராக இருக்கும். அதுக்கடுத்து என்னது, எஃபெக்டிவ்னஸ்ஸு கரெக்ட்னஸ், இதெல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக சொல்லிடலாம். எஃபெக்டிவ்னஸ்னால் எஃபெக்டிவாக இருக்கணும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது எஃபெக்டிவாக புரிகிற மாதிரி டக்குன்னு அடுத்தடுத்த விஷயங்களை சொல்லியிருக்கணும். அப்போ எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன் மஸ்ட் பி கேரிட் அவுட் எஃபெக்டிவ்லி. கரெக்ட்னஸ்னால் கரெக்ட்னா இங்கே நம்ம என்ன சொல்லுவோம், எரரே இருக்கக்கூடாது. அப்போது த அல்காரிதம் ஷுட் பி எரர் ஃப்ரீ, எரர் இல்லாமல் இருக்கணும். சிம்பிளிசிட்டி, சிம்பிளாக அந்த வேலை முடிஞ்சிடும், அப்போ ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஈஸி டு இம்ப்ளிமெண்ட். அதுக்கடுத்து ஃபீஸபிலிட்டி அப்படின்னா கொடுத்துருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு, அது கொடுத்துருக்கிறத வச்சு அடுத்து டக்குன்னு அதை முடிக்கணும். அன்ஆம்பிகுவஸ். ஸோ அன்ஆம்பிகுவஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு குழப்பமான அல்லது பிரச்சனைக்குரிய அப்படின்னு அர்த்தம். ஸோ கிளியராக இருக்கணும், நம்ம கொடுக்குறது அன்ஆம்பிகுவஸாக இருக்கணும், அதோடைய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் சரி கிளியராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதோடைய இன்புட் அவுட்புட்டையும் நம்ம கிளியராக கொடுத்துருக்கணும், அது ஒரு மீனிங்கை சார்ந்ததாக இருக்கணும். இது வேறு, இன்புட் ஒன்று கொடுத்துட்டு அவுட்புட் ஒன்று கிடைக்கும்னு இருக்கக்கூடாது. என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கான அவுட்புட் கரெக்டாக இருக்கிற மாதிரி கிளியராக இருக்கணும். போர்ட்டபிள் அப்படின்னு சொல்லும்போது அல்காரிதம் ஷுட் பி ஜெனரிக். ஸோ சிம்பிளாக ஜெனரலாக இருக்கணும், இண்டிபெண்டன்ட் ஆஃப் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த அல்காரிதம் அப்படிங்கிறது இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ப்ராப்ளம்க்கு தான் இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுறீங்க, ப்ரோக்ராமுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதலை. விச் மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, C++க்கு, பைத்தானுக்கு அப்படின்னு இல்லை, அல்காரிதம் இஸ் சேம் ஃபார் ஆல். நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் டைரக்ஷன்ஸ் அதில் இருக்கணும். அது எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும் சார்ந்து இருக்கக்கூடாது. ஸோ போர்ட்டபிளும் இண்டிபெண்டனும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி படிங்க: இன்புட் அவுட்புட், ஃபைனைட்னஸ் டெஃபினைட்னஸ், எஃபெக்டிவ்னஸ் கரெக்ட்னஸ், சிம்பிளிசிட்டி ஃபீஸிபிலிட்டி, அன்ஆம்பிகுவஸ், போர்ட்டபிள், இண்டிபெண்டன்ட். ஸோ இதுதான் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த அல்காரிதம். ஸோ ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லாமே பார்த்துருங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்.